வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ம நம்ம பார்க்கலாம். லெசன் 1ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்னங்கிறத புக்ல எடுத்துக்கிறேன். சிபிஎஸ்இல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சம் 1.5 அந்த சம்மை நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் 1.5. ரைட். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல பாருங்க. கன்சிடர் 3 சார்ஜஸ். ஓகேவா? மொத்தம் 3 சார்ஜ், Q1, Q2, Q3, ஈச் ஈக்குவல் டு Q. அப்போ எத்தனை சார்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை Qன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அட் த வெர்டிசஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு எல். ஸோ அப்போ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ணுவோம். சரியா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எல்லா சைடுமே எப்படி இருக்கும்? 60 டிகிரி தான். இதுவும் இந்த ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். வெர்டிசஸில் 3 சார்ஜ். ஸோ Q1, Q2, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 அப்படின்னு நம்ம 3 சார்ஜ் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இந்த Q1, Q2, Q3 எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? Q ஈக்குவல். அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு Q, Q3 ஈக்குவல் டு Q, Q2 ஈக்குவல் டு என்னது? Q தான். என்னுடைய சைட்ஸ் என்ன அப்படின்னா லென்த்து L அப்படின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எல்லாம் கொஷினில் கொடுத்தது தான். டயக்ராம் கொஷினில் தந்துருவாங்க. What is the force on a charge Q placed at the centroid of a triangle? புரியுதா? இதுதான் கேள்வி. அப்போ என்ன சொல்கிறாங்க? இன்னொரு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து இதனுடைய சென்டரில் நம்ம Q அப்படின்னு வச்சோம்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சென்ட்ராய்டுக்கு நம்ம எப்படி தானே ட்ரா பண்ண முடியும்? ஸோ என்னுடைய சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ரைட்டா? இதுதான் அதனுடைய சென்டர். அப்போ இந்த இடத்துல இதுக்குடைய நேம் வந்து O அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வைக்கிறேன்ப்பா, Q அப்படிங்கிற சார்ஜ் வைக்கப்போம். அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த Qனால இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா? கூலும் ஃபோர்ஸ். நம்ம கூலும்ஸில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? F is equal to K Q1 Q2 divided by R² நம்ம படிச்சிருப்போம். நல்லா தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுதானே நம்ம சொல்லுவோம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ். அப்போ இதுக்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ இதே மாதிரி இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், அது ஒரு ஃபோர்ஸ். அப்போ இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? அதை இப்போ நம்ம டயக்ராம் எப்படி மார்க் பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா F2. அதே போல் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா F3. ரைட். இது A. அப்போ இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா F1. ஸோ ஓகேவா? இதனுடைய சைட்ஸ் தான் L. இதுக்குடைய நேம் என்ன கொடுத்துருப்பாங்க? D. இது எல்லாமே டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிச்சு? அப்போ நல்லா தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன நீங்கள் பார்க்கணும்? ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ஃபோர்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா F3. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா F2. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா F1. புரியுதா? ரைட். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய சென்டரில் தான் வரப்போகுது. அப்போ இந்த டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இல்லை அப்படின்னா நெட்டும் சொல்ல முடியாது. ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் F3 F2க்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கவனிங்க இப்போ. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸுக்காக தான்ப்பா. ஆறுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதுக்கு பேர் வந்து A, இதுக்கு பேர் வந்து D, இதுக்கு பேர் வந்து Cன்னு கொடுத்துருக்குமா? இங்கே 60 டிகிரி, இங்கே 90. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாமே. 90 + 60 எவ்வளோ? 60 டிகிரி அப்படின்னும் போது எவ்வளோ வந்துடும்? 150. ப்ளஸ் இது எவ்வளோ இருக்கும்? அப்போ 150. மொத்தமாக நமக்கு சம் ஆஃப் இன்டீரியர் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் இன்டீரியர் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி. அவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போ இங்கே கவனிங்க. அப்போ இது 90, இது 60, இது என்ன இருக்கும்? 30 டிகிரி. நமக்கு இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அப்போ நல்லா கவனிங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து காஸ் தீட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் காஸ் தீட்டாவை எடுத்தீங்கன்றதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட்
டிவைடட் பை ஹைப்போடெனியஸ். ஓகேவா? தீட்டா நமக்கு இங்கே இருக்குது. புரியுதா? இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்குறது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தீட்டா இதனுடைய அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய அட்ஜசன்ட் சைடு இது ஏடி டிவைடட் பை ஹைப்போடெனியஸ் சைடு இது நமக்கு நல்லா தெரியும். இதுதான் ஹைப்போடெனியஸ். ஸோ அதனுடைய வேல்யூ எல். தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிட்டோம், இங்கே 30 டிகிரி நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இந்த எல் இந்த பக்கம் தந்துடலாம் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு எல் காஸ் 30 டிகிரின்னு நமக்கு வரும். புரிஞ்சிச்சா? என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணல, ஏடி அப்படியே வச்சுட்டோம், இந்த எல் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அப்போது ஏடி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா எல் √3 டிவைடட் பை 2. ஏன்னா இதனுடைய வேல்யூ தான். சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போய்ட்டு ஏடியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு அதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்கிறேன், அதுவும் டிஸ்டன்ஸுக்காக தான். ரைட்டா? சரி கவனிங்க. ஓகே, ஸோ ஏடியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். ஏன்னா சார்ஜ் நமக்கு இங்கே தான் இருக்குது. கரெக்டு தானே? நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தேவையில்லை. நமக்கு எது தேவைன்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இது நம்ம 2:1 அப்படிங்கிற வெர்டிசஸில் நம்ம பிரிக்கலாம். ஐ மீன் அப்படிங்கிற சென்ட்ராய்டு அந்த வேல்யூவால் நம்ம பிரிக்க முடியும். இதனுடைய வேல்யூ 2, இதனுடைய வேல்யூ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 3 அப்படின்னு நமக்கு வரும். அப்போ இதை பிரித்து எழுதும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2/3 1/3ன்னு எழுதலாம். சரியா? இது தெரியுமா என்னன்னு தெரியல, இப்போ எழுதுறேன் பாருங்கள். ஸோ அப்போ என்னுடைய சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறதுனால ஏஓ இஸ் ஈக்குவல் டு பிஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ. அதாவது இந்த டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துடைய வேல்யூ எப்படி தான் இருக்க போகுது? கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுதா? அது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ அப்போ நமக்கு தேவை என்னது? டிஸ்டன்ஸு. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். ஸோ அப்போ 2/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? அப்போ இதுக்கு எழுதும்போது இது வந்து 2/3 ஆகிடும். இது என்ன ஆகிடும்? 1/3. 1/3 மொத்தமாக எழுதும்போது என்ன ஆகும்னா 3/3 1 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ அப்போ இதுதான் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது 2/3. கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய லென்த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். புரியுதா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ 2/3 இன்டூ ஏடி இருக்கு இல்லையா? ஏடியோட வேல்யூ என்ன? ஸோ இதுதான். அப்போ என்ன கிடைக்கும்? இன்டூ √3/2 எல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 கேன்சல். அடுத்தது ஸோ √3 இன்டூ எல் அப்படின்னு மேலே எழுதிக்கலாம். ஆனால் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஒரு 3 இருக்கு இல்லையா? அதை எப்படி பிரிக்கலாம்? √3 இன்டூ √3ன்னு பிரிக்கலாம். அப்போ இதில் ஒரு √3, இதில் ஒரு 3 கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும் ஃபைனலாக? எல் டிவைட் பை √3. இதுதான் நமக்கு அப்போ என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸு. புரிஞ்சிச்சா? ஸோ ட்ரையாங்கிள் சம் பொறுத்தவரையில் நம்ம இப்படி தான் நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம இன்னும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை, டிஸ்டன்ஸை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபோர்ஸுக்கு போகலாம். ஸோ ஃபோர்ஸ் F1, F2, F3. அப்போ என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் என்னது? F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F3. ஸோ இந்த F2, F3 இதை மட்டும் பாருங்கள். F2 அண்ட் F3 இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட் நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்? இந்த பக்கம் இருக்குது. அப்போ என்னுடைய பொசிஷன் வெக்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 and 3க்கு சேர்த்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா -r அப்படின்னு வரும். -r. புரிஞ்சிச்சா? அப்போ F1ங்கிறது அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்குது. அப்போ இதனுடைய பொசிஷன் வெக்டார் என்ன அப்படின்னா r. இந்நேரத்துக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. என்ன டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு வரும்? கண்டிப்பாக 0 தான் வரும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே ஆப்போசிட். அப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம F1, F2, F3 நம்ம புக்கில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ F1 அப்படிங்கும்போது 1/4πε0. ஸோ Q டிவைடட் பை Q எப்படி போட்டிருக்கேன்? ஸோ நமக்கு 2 சார்ஜ் வேணும். கூலம்ஸில் பொறுத்தளவுக்கு 2 சார்ஜ். இது ஒரு சார்ஜ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய Qங்கிற இன்னொரு சார்ஜ். டிவைடட் பை R ஸ்கொயர்னு வரும். R ஸ்கொயர்னா இந்த வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? L² டிவைடட் பை 3ன்னு எழுதுவோமா? அப்போ இந்த 3 டினாமினேட்டர்லேருந்து மேலே வந்துடும். அப்போ இங்கே வந்துடும் இல்லையா? அப்போ இதுதான் F1ஓட வேல்யூ. அடுத்தது F2க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அப்படியே தான் எல்லாத்துக்குமே 3/4πε0 Q டிவைடட் பை L². இது வந்து F2ஓட வேல்யூ. அடுத்து F3. ஸோ F3 இஸ் ஈக்குவல் டு 3/4πε0 ஸோ Q டிவைடட் பை L². திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே சேமாக தான் வரப்போகுது. ஸோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q1 Q2/r² அப்படின்னு நம்ம எழுதுவோம் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ இந்த கேக்கு பதில் என்ன வரும்? 1/4πε0ங்கிறது கேவோட வேல்யூ. Q1க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? Q. Q2க்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ். இந்த சார்ஜோட வேல்யூ என்ன? Q டிவைடட் பை ஆரோட வேல்யூ. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா L²
√3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா வெறும் 3. அப்போ இந்த 3 தான் நம்ம இங்கே எழுதிடுவோம், இங்கே எழுதுறோம். அதுதான் இந்த ஈக்குவேஷன். புரியுதா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிள் தான். ரைட், இப்போ நான் ஆல்ரெடி இங்கே நான் என்ன சொல்லிட்டேன், இது ரெண்டுமே என்னுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ F2 அண்டு 3 இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3/4πε0 Q/L² × R கேப். இந்த லைன் இதனுடைய ஃபோர்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ F1 = 3/4πε0. F1க்கு நம்ம எழுதியிருக்கோம் 3/4πε0 தானே. ஸோ அப்போ என்ன எடுத்தது, Q/L² × R கேப். இது டோட்டல் ஃபோர்ஸுங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரெண்டையும் சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மொத்தமாக 0. புரியுதா? டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடும், டோட்டலாக நமக்கு 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஏபிசி 3 பாயிண்ட்லேயும் 3 இடத்துலையும் நம்ம Q அப்படிங்கிற சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் அந்த ட்ரையாங்கிளுடைய மீடியனில் ஒரு Q அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜில் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஷின் தான். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.